புதுச்சேரியில் பூர்வீக ஆதிதிராவிடர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை புலம்பெயர்ந்த ஆதிதிராவிடர்களுக்கும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சட்டசபை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கல்வி உதவித்தொகை மற்றும் வேலை வாய்ப்புகள் வழங்க ஆதிதிராவிட மக்களுக்கு 1964ற்கு முன்பு இருந்தவர்கள் மட்டுமே பூர்வீகம் என்ற அடிப்படையில் வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. மற்ற மாநிலங்களில் இருந்து புதுச்சேரிக்கு குடிபெயர்ந்த ஆதி திராவிடர்களுக்கு இட ஒதுக்கீடு மறுக்கப்பட்டு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் எந்தவித சலுகையும் இல்லை. மேலும் பூர்வீக ஆதி திராவிடர்களுக்கு என்ன சலுகைகள் வழங்கப்படுகிறதோ அதே சலுகைகளை புலம்பெயர்ந்த ஆதி திராவிடர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல கட்ட போராட்டங்களும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று நெட்டப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பேச சட்டசபைக்கு வந்தனர். ஆனால் அவர்கள் முதல்வரை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து புதுச்சேரி சட்டப்பேரவையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சட்டப்பேரவை முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட நெட்டப்பாக்கம் தொகுதி மக்களிடம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ராஜவேல் முதல்வரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததன் பேரில் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு திரும்ப சென்றனர்.